அண்ணா வந்து சொல்றாரு 5 வருடம் பெரிய சாதனை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாதனைகள்? சட்டம் ஒழுங்குல எவ்வளவு பெரிய கேவலமாக போய்கொண்டிருக்கிறது. 2.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிப்புகள், கொலைகள் நடக்கின்றன. அதை இவர் நியாயப்படுத்துறாரா? நல்லாட்சி அவர் அதை நேர்மையாக ஒப்புக்கொண்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி கிடையாது. இல்ல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நாங்க நல்லா பண்ணிருக்கோம். குற்றச்சாட்டுகள் பெருசா, சாதனைகள் பெருசா என்பதை மக்கள் முடிவெடுப்பாங்க. குற்றச்சாட்டு இருக்கு போயிடும். இல்ல சொன்னதுக்கு அவர் ஒப்புக்கொண்டாருன்னு சொல்லுவார். ஆமா, குறுக்கிட வேண்டாம் தயவு செஞ்சு. நீங்க வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட அப்படின்னாரு. நடந்திருந்தாலும் கூட இதுதான் பெரிய பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்க 30க்கும் மேற்பட்ட சிறுமிகள், குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பெரிய பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள். 350க்கும் மேற்பட்ட பேர் போஸ்கோ கேஸ்ல வந்து வழக்குல மாட்டி இருக்கிறாங்க. அதுல சில பேர் இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அது மட்டுமில்ல, அவங்க வரும்போது வழக்கு பதிவு செய்யறதுக்கே 2 மாசம் 3 மாசம் ஆகுது. இதுதான் இந்த ஆட்சி நடக்குது. எல்லா விதத்திலும் ஊழல் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு வந்து கடன்கள் இருக்கின்றன. ஆகவே இது மோசமான ஆட்சி. 5 வருஷம் செய்த ஆட்சி வந்து மிக மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு விடும். அதற்காகத்தான் நம்ம வந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணி உங்களுக்கு தெரியும், சிரமங்கள் இல்லாமல் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் வந்து இப்போ பெரும்பாலான வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்பட்டு இப்போது பணி தொடங்கி இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய தேர்தல் வந்து இந்த ஊழலுக்கும் தமிழக மக்களை காப்பதற்குமான தேர்தலாக இருக்கிறது. ஆகவே இது வந்து பெரிய அளவுக்கு திமுக வரக்கூடிய தேர்தலில் தோல்வியை தழுவும். அதை ஒட்டித்தான் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் தேர்வு எல்லாமே அமைந்திருக்கின்றன.